மதுரை மாவட்ட முஸ்லிம் ஐக்கிய ஜமாத் சார்பாக எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய வக்ஃபு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி மே தினத்திலே உழைக்கும் வர்க்கத்தின் உரிமைகளை எடுத்துரைக்கும் இன்றைய உழைப்பாளர் தினத்திலே நம்முடைய உரிமைகளுக்காக ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய சகோதரர்களே, கிராந்த் வழி தொடங்கி இருக்கக்கூடிய ஹாஜி ஏ சையது ராஜா மொய்னுதீன் ஹஜ்ரத் அவர்களே, அரசு மாவட்ட காஜி சபூர் மொய்தீன் மிஸ்பாயி அவர்களே, இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐக்கிய ஜமாத்தினுடைய தலைவர் என் அன்பிற்குரிய சகோதரர் ஏசிஏ லியாக்கத் அலி அவர்களே, வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய மதுரை மாவட்ட ஐக்கிய ஜமாத்தினுடைய செயலாளர் அன்பு சகோதரியே காஜா மொய்தீன் அவர்களே, முன்னிலை வகிக்கக்கூடிய அனைத்து பள்ளிவாசல்கள், ஜமாத்தினுடைய நிர்வாகிகள், அனைத்து இஸ்லாமிய இயக்கங்களுடைய நிர்வாகிகள், சங்கைமிகு உலமா பெருமக்கள், கண்டன உரை ஆற்ற வருகை இருக்கு தரக்கூடிய மதுரை மாவட்ட திமுக செயலாளரும் சட்டப்பேரவை உறுப்பினருமான மாமா கோ தளபதி அவர்களே, உரையாற்ற வர இருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சியுடைய பொதுச் செயலாளரும் சட்டப்பேரவை உறுப்பினருமான அன்பு சகோதரர் பி அப்துல் சமத் அவர்களே, வர இருக்கக்கூடிய திமுக செய்தி தொடர்புடைய இணை செயலாளர் வழக்கறிஞர் தமிழன் பிரசன்னா, உரையாற்ற இருக்கக்கூடிய சட்டப்பேரவையினுடைய உறுப்பினர் மாமா பூமிநாதன், மதுரை மாவட்ட முன்னாள் பேராயர் அந்தோணி பாபுசாமி, ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துறை தலைவர் ஹைதர் அலி, தமிழக மசீதுகள் கூட்டமைப்பினுடைய தலைவரும் வக்ஃபு வாரிய உறுப்பினருமான அன்பு சகோதரர் எம் முகமது பஷீர், மதுரை மாநகர இந்திய தேசிய காங்கிரஸ் செயலாளர் அன்பு சகோதரர் வி கார்த்திகேயன், நன்றி உரை ஆற்ற இருக்கக்கூடிய ஐக்கிய ஜமாத்துடைய மாவட்ட பொருளாளர் எஸ் முகமது ஃபாரூக் மைதீன், அன்பு சகோதரர் முன்சி உள்ளிட்ட ஐக்கிய ஜமாத்தினுடைய நிர்வாகிகள், அனைத்து ஜமாத்தினுடைய நிர்வாகிகள் உள்ளிட்ட இங்கே வருகை புரிந்திருக்கின்ற அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் உண்டாக வல்ல இறைவனிடத்திலே பிரார்த்திக்கின்றேன். இந்த சமுதாயத்தினுடைய உரிமைகளை காப்பதற்காக இன்றைக்கு நாடு முழுவதும் இந்த சமுதாயம் வீதிக்கு வந்திருக்கின்றது. ஒன்றிய அரசு இருக்கக்கூடிய பெரும்பான்மையை பயன்படுத்தி பாராளுமன்றத்திலே வக்ஃபு சொத்துக்களை அபகரிக்கக்கூடியவைகளை, கபலீகரம் செய்யக்கூடியவைகளை, சட்டப்பூர்வமாக ஆக்கிரமிப்பாளத்திலே ஒப்படைக்கக்கூடியவைகளை சட்ட திருத்தத்தை நிறைவேற்றி இருக்கின்றது. இந்த தேசத்தினுடைய கடைசி நம்பிக்கையாக இருக்கக்கூடிய நீதிமன்றத்திலே நாம் எல்லாம் வழக்கு தொடர்ந்திருக்கின்றோம். இடைக்காலமாக ஒரு தடை உத்தரவை பெற்று நிரந்தரமாக இந்த சட்டத்தை நீதிமன்றம் ரத்து செய்யும் என்று எதிர்பார்த்து நாம் எல்லாம் காத்துக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய நாடிலே அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் அமைந்த ஜனநாயக நாட்டிலே அறவழியிலே நடத்தப்படக்கூடிய போராட்டங்களின் மூலமாகத்தான் இந்த சர்வாதிகாரிகளை பின்வாங்க செய்ய முடியும். எப்படி போராட்டத்தின் மூலமாக இவர்கள் இயற்றிய சட்டத்தை ரத்து செய்ய வைக்க முடியும், அந்த சட்டத்தை பின்வாங்க வைக்க முடியும் என்பதை நமக்கு வேளாண் பெருமக்கள் நிரூபித்து இருக்கின்றார்கள். இவர்கள் ஏதோ சட்டத்தை இயற்றிவிட்டால் அதை திரும்ப பெற மாட்டார்கள் என்று சொல்ல முடியாது. நம்முடைய போராட்டங்களை ஜனநாயக முறைப்படி அறவழியிலே நாம் எடுக்கக்கூடிய போராட்டங்களை வலிமையாக தொடர்ந்தால் இந்த சட்டத்தை ரத்து செய்ய வைக்க முடியும்.
இந்த சட்டத்தை நிறைவேற்றிவிட்டு பொது சமூகத்திலே அதற்கு ஒரு நியாயம் கற்பிக்க வேண்டும் என்பதற்காக வக்ஃபுகளுக்கு அளவில்லாத அதிகாரம் இருக்கின்றது. அதன் மூலமாக யாருடைய சொத்தையும் வக்ஃபு சொத்து என்று அவர்கள் எடுத்துக் கொள்கின்றார்கள். அதற்காக இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வருகிறோம் என்று சொல்லுகின்றார்கள். அதற்கு உதாரணமாக திருச்சிக்கு அருகே இருக்கக்கூடிய திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தையே வக்ஃபு சொத்து என்று உரிமை கொள்கிறார்கள் என்று சொல்லி பாராளுமன்றத்தில் ஒன்றிய சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு பேசுகின்றார். திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய அந்த சொத்து வக்ஃபு புரோஃபார்மாவிலே வக்ஃபு சொத்து என்றும் அந்த சொத்து புரோஃபார்மா பிஆர் தயார் பண்ணுகின்ற போதே மூல ஆவணம் தயார் செய்கின்ற போதே பாராதீனம் ஆகிவிட்டது என்று எழுதியிருக்கின்றார்கள். அந்த மூல ஆவணம் என்பது ஏதோ வக்ஃபுகளோ வக்ஃபு வாரியமோ தயார் செய்யக்கூடிய ஆவணம் கிடையாது. சர்வே கமிஷனர் நம்முடைய வருவாய்த்துறை ஆவணங்களை எல்லாம் சரிபார்த்து அந்த பதிவுகளை ஆய்வு செய்து அந்தந்த நிர்வாகிகளிடத்திலே விசாரித்து தெளிவாக எழுதப்பட்ட அந்த மூல ஆவணத்தின் அடிப்படையிலே ஒரு சொத்து வக்ஃபு சொத்து என்று சொல்லுகின்றோம். அந்த மூல ஆவணத்திலே நமக்கு இருக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாம் இன்றைக்கு நம்மிடத்திலே இருக்கிறதா என்று சொன்னால் எல்லா சொத்துக்களும் நம்மிடத்தில் இல்லை. அதிலே குறிப்பிட்ட சொத்துக்கள் முறையற்று விற்கப்பட்டிருக்கின்றது, ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றது. அதனையெல்லாம் மீட்கக்கூடிய பணிகள் ஒரு புறம் இருக்கின்றது. அந்த சொத்துக்கள் எல்லாம் மீட்கப்பட்டாலே நமக்கு போதும். யாருடைய சொத்துக்களும் நமக்கு தேவையில்லை. யாருடைய சொத்துக்களையும் வக்ஃபு சொத்து என்று சொல்ல முடியாது, உரிமை கோர முடியாது, எடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் இதற்கு முன்பும் இருந்ததே இல்லை. அப்படி தவறான ஒரு கருத்துக்களை இவர்கள் ஏற்றியிருக்கக்கூடிய சட்ட திருத்தத்திற்கு நியாயம் கற்பிப்பதற்காக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஏழை முஸ்லிம்களை முன்னேற்றப்படுத்துவதற்காக வக்ஃபுகளுடைய வருவாயை அதிகப்படுத்துவதற்காக இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருப்பதாக ஒன்றிய உள்துறை அமைச்சர் பேசுகின்றார், ஒன்றிய சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் பேசுகின்றார். எந்த வகையை முன்னேற்றப்படுத்துவோம் என்று சொல்லவில்லை. வக்ஃபு சொத்துக்களை நீங்கள் இதன் மூலமாக அவதரிக்க முடியும் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். வக்ஃபு சொத்து என்று நாம் காலங்காலமாக சொல்ல வந்த சொத்துக்களை இனி வக்ஃபு வாரியமோ வக்ஃபு நிறுவனமோ வக்ஃபு சொத்து என்று சொல்ல முடியாது. மாவட்ட ஆட்சியரோ அதற்கு மேல் மாநில அரசால் நியமிக்கப்படக்கூடிய ஒரு அதிகாரி தான் சொல்ல முடியும். நாம் காலங்காலமாக நூற்றாண்டுகளுக்கு மேலாக தர்காக்களாக, பள்ளிவாசல்களாக, கபர்ஸ்தான்களாக, ஈத்காக்களாக பயன்படுத்தி வரக்கூடிய யூசர் என்று உபயோகித்து வரக்கூடிய சொத்துக்களை எல்லாம் பிரச்சனை வருகின்ற போது அந்த அதிகாரி தான் முடிவெடுப்பார் என்று சொல்லுகின்ற போது தமிழகத்தில் இன்றைக்கு ஒரு நல்ல ஆட்சி இருக்கின்றது. நமது சிறுபான்மைகளுக்கு ஒரு அரணாக நம்முடைய முதல்வர் இருக்கின்றார். ஆனால் வட மாநிலங்களில் பாரதிய ஜனதா ஆளக்கூடிய மாநிலங்களில் அந்த மாநில அரசை நியமிக்கக்கூடிய ஒரு அதிகாரி எப்படிப்பட்ட முடிவை எடுப்பார்? இந்த சொத்திலே பிரச்சனை வருகின்ற போது அந்த சொத்து நம்முடைய சொத்தாக இருக்குமா? அந்த சொத்தை அரசுக்கு எடுத்துக்கொள்ள மாட்டார்களா? இல்ல தனிநபரோடு பிரச்சனை வருகின்ற போது அந்த தனிநபருக்கு அந்த சொத்தை தாரை வார்த்து விட மாட்டார்களா? இப்படி சொத்துக்களை அபகரிப்பதற்காக இவர்கள் கொண்டு வந்திருக்கிறதுதான் இந்த சட்ட திருத்தம். இஸ்லாமியர் அல்லாதவர்களை இந்த வாரியத்தில் நியமிக்க வேண்டும். வேற எந்த மத விவகாரங்களிலாவது இதற்கு முன்பு பேசினார மாமா மன்னை செல்லைசாமி சொன்னது போல மற்ற மதத்தினரை நியமித்திருக்கின்றார்களா? நியமிக்கக்கூடிய சட்டம் இருக்கின்றதா? அதை தவறென்று சொல்லவில்லை, அதுதான் சரியானது. அந்தந்த மத விவகாரங்களை அவர்கள் நியமித்தால் போதால் எங்களுடைய விவகாரங்களில் எங்களுடைய சொத்தை நிர்வகிக்கக்கூடிய வாரியத்திலே மட்டுமே அப்படி ஒரு சட்ட திருத்தம். ஆனால் யாராவது வக்ஃபு செய்ய வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாமியராகத்தான் இருக்க வேண்டும், அதிலும் 5 ஆண்டுகள் இஸ்லாமியராக இருந்திருக்க வேண்டும் என்று சட்ட திருத்தம். அந்த வக்ஃபை நிர்வகிப்பதிலே இஸ்லாமியர் அல்லாதவர்களை நியமிக்க வேண்டும் என்று முற்றிலும் முரண்பட்ட சட்ட திருத்தம். பிரிவு 107 நீக்குகின்றார்கள். அந்த 107 மூலமாக ஒரு பொது சொத்திற்கு வழக்கு தொடர்வதற்கு இதுவரைக்கும் கால வரையறை கிடையாது. ஆனால் ஒரு தனிநபர் சொத்து சம்பந்தமாக வழக்கு தொடர வேண்டும் என்று சொன்னால் 12 ஆண்டு காலம் அந்த கால வரையறை இருக்கின்றது.
இந்த சொத்து பொது சொத்து என்று ஒருவரும் சொல்லிவிட்டு பொது சொத்துக்கு இருக்கக்கூடிய அதிகாரமே இல்லை, பொது சொத்தை மீட்பதற்கு பிபி ஆக்ட் நம்மிடத்தில் இல்லை, அதையெல்லாம் ரத்து செய்துவிட்டு பொது சொத்துக்கு இருக்கக்கூடிய காலவரையறை இல்லாத ஒரு சட்டத்தை எல்லாம் அகற்றிவிட்டு இது பொது சொத்து என்று சொல்லி தனிநபருக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை சட்ட திருத்தத்திலே கொண்டிருக்கிறார் சொன்னால் இதெல்லாம் முரண்பாடு உள்ள சட்ட திருத்தங்கள். பிரிவு 40 தான் அடிப்படை நம்முடைய சொத்து என்று நாமே சொல்ல முடியாது என்று சட்ட திருத்தம். எப்படி ஒட்டுமொத்த சட்ட திருத்தமே ஏதோ 3-4 அம்சங்கள் என்று இல்லை, அத்தனை சட்ட திருத்தங்களும் ஆபத்தானது. அதனால்தான் ஒட்டுமொத்த சட்ட திருத்தத்தையும் திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி நாம் இந்த போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஒன்றிய அரசு இந்தியாவில் இருக்கக்கூடிய 25 கோடி இஸ்லாமியர்களை ஒதுக்கி வைத்துவிட்டு தனிமைப்படுத்திவிட்டு ஒரு ஆட்சி செய்ய வேண்டும் என்று நினைத்து தொடர்ந்து சட்டங்களை சிறுபான்மை முஸ்லிம்களை வஞ்சிக்கக்கூடிய வகையிலே சட்டங்களை ஏற்றி வருகின்றார்கள். இந்த இஸ்லாமியர்கள் யார் என்று அவர்களுக்கு தெரியாது, வரலாறு தெரியாது. இந்த தேசத்தினுடைய கட்டமைப்பை பார்த்தோம் என்று சொன்னால் ஒவ்வொரு சங்கத்திலும் இந்திய இஸ்லாமிய ரத்தம் இருக்கின்றது. நம்முடைய தேசத்தினுடைய ஒவ்வொரு வரலாற்று பக்கங்களிலும் இஸ்லாமியர்கள் உணர்வாய் உயிராய் கலந்திருக்கின்றார்கள். இந்த இஸ்லாமியர்களை தனிமைப்படுத்திவிட்டு ஒரு ஆட்சி செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவிலே அதற்காக ஒட்டுமொத்த ஜனநாயக சக்திகளும் இது திரும்ப பெற வேண்டிய சட்டம் இதை ரத்து செய்ய வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்றார்கள். இஸ்லாமியர்கள் ஒரு காலம் இந்த தேசத்தில் தனிமைப்படுத்த முடியாது. இஸ்லாமியர்கள் மட்டும் இதற்காக போராடவில்லை, எதிர்க்கவில்லை. நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டு பாராளுமன்ற கூட்டுக்குழுவிலே இருக்கின்ற போது இந்த மசோதாவை திரும்ப பெற வேண்டும் என்று வரலாற்று சிறப்புமிக்க நம்முடைய தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானத்தை நிறைவேற்றி நாம் சிறுபான்மையுடைய பக்கம் நிற்கிறேன் என்பதை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். சட்டம் இயற்றப்பட்ட வேண்டும், இதற்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வலியுறுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். பாராளுமன்றத்திலே 232 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக வாக்களித்திருக்கார் என்று சொன்னால் இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்த நாட்டினுடைய மதசார்பின் மீது நம்பிக்கை இருக்கக்கூடிய, அரசமைப்பு சட்டத்தின் மீது நம்பிக்கை இருக்கக்கூடிய, ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய அனைவரும் இந்த சட்டம் பாரபட்சமான சட்டம் என்று பாராளுமன்றத்தில் எதிர்த்தார்கள். பாராளுமன்றத்தில் இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்ட போது இதற்கு கடுமையான எதிர்ப்பை அடுத்து பாராளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு இந்த மசோதா அனுப்பப்பட்டது. அதுதான் மிகப்பெரிய ஒரு நாடகம். அந்த கூட்டுக்குழுவிற்கு அனுப்பாமலே இருந்திருக்கலாம். சொல்லுகிறார்கள், நாங்கள் கூட்டுக்குழு நியமித்து நாடு முழுவதும் கருத்து கேட்டுவிட்டு இந்த மசோதாவை சட்டமாக்கி இருக்கிறோம் என்று கூட்டுக்குழு நியமித்தார்கள். அதிலே பாரதிய ஜனதா கட்சியும் அதனுடைய கூட்டணி கட்சியினுடைய உறுப்பினர்களை பெரும்பான்மையாக நியமித்துவிட்டு எதிர்கட்சியுடைய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை குறைவாக நியமித்துவிட்டு எண்ணிக்கையின் அடிப்படையிலே அந்த கூட்டுக்குழு முடிவு செய்கின்றது. எதிர்கட்சி உறுப்பினர்கள் சொன்ன எந்த திருத்தத்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படியே அவர்கள் முடிவு செய்த திருத்தங்களோடு பாராளுமன்றத்தில் அந்த கூட்டுக்குழு மீண்டும் தாக்கல் செய்யும் சொன்னால் இந்த கூட்டுக்குழு எதற்காக? அந்த கூட்டுக்குழு நியமிக்கப்படாமல் இருந்திருக்கலாம். நாம் பார்த்தோம், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நியமிக்கப்பட்ட திமுக துணை பொதுச் செயலாளர் ஆர் ராசா அங்கே எந்த அளவிற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்? எதையாவது ஏற்றுக்கொண்டார்களா? இவர்கள் நியாயம் கற்பிப்பதற்காக பாராளுமன்றத்தில் விரிவான விவாதம் நடத்தினோம், நள்ளிரவு வரை அதிகாலை வரை விவாதம் நடத்தி இதை சட்டமாக்கி இருக்கிறோம் என்று விவாதம் நடத்தினார்கள். ஆனால் எதிர்கட்சி உறுப்பினர்கள் சொன்ன எந்த திருத்தத்தையாவது ஏற்றுக்கொண்டார்களா? அது என்ன விவாதம்? எந்த திருத்தத்தையும் ஏற்றுக்கொள்ளாமல் அப்படியே சட்டமாக்குவதற்கு விவாதமும் நடத்தப்படாமல் இருந்திருக்கலாம். இப்படி எல்லாமே ஏமாற்று வேலை. இவர்களுக்கு இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை அபகரிப்பதை தவிர வேற எந்த திட்டமும் கிடையாது. இந்த சமூகத்தை ஒடுக்க வேண்டும் என்று சொன்னால் கல்வி ரீதியாக ஒடுக்க வேண்டும், பொருளாதார ரீதியாக ஒடுக்க வேண்டும். கல்விக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை உதவித்தொகைகளையும் இன்றைக்கு நிறுத்திவிட்டார்கள். பெரும்பாலான கல்வி உதவித்தொகை குறைக்கப்பட்டிருக்கின்றது. பொருளாதார ரீதியாக ஒடுக்குவதற்கு வக்ஃப் சொத்துக்களை திருடுவதற்கு அபகரிப்பதற்கு இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். இப்படி சிறுபான்மைக்கு எதிராக தொடர்ந்து சட்டங்களை இயற்றக்கூடிய அரசுதான் இந்த அரசு. தேர்தலை மட்டுமே மனதில் வைத்து செயல்படக்கூடிய அரசுதான் இந்த அரசு. நாடு எப்படி இருந்தாலும்
எல்லா நிலைகளிலும் தேர்தலை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரதமர் தான் நமக்கு இன்றைக்கு வாய்த்திருக்கக்கூடிய பிரதமர். எந்த சூழ்நிலையும் பார்க்கின்றோம், தேர்தல் பிரச்சாரங்களை முன்னெடுத்து அதற்காகத்தான் இன்றைக்கு எல்லா அறிவிப்புகளையும் செய்வார்கள். காலம் காலமாக நம்முடைய எதிர்கட்சிகள் எல்லாம் கேட்டு வந்த சாதிவாரி கணக்கெடுப்பை இன்றைக்கு அறிவிக்கலாம் என்று சொன்னால், இவர்கள் முழுக்க முழுக்க தேர்தலை மையப்படுத்தி செயல்படக்கூடிய அரசு இந்த அரசு. அதனால்தான் இதற்கு எதிராக இன்றைக்கு இஸ்லாமியர்கள் நாடு முழுவதும் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். உச்ச நீதிமன்றத்தில் ஒரு நல்ல தீர்ப்பு வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு நமக்கு இந்த சட்டத்தை ரத்து செய்கின்ற வரவில்லை என்று சொன்னால், போராட்டங்களை இன்னும் தீவிரப்படுத்த வேண்டும். வலிமையான போராட்டத்தின் மூலமாக அறவழியிலே போராடி இந்த சட்டத்தை நாம் திரும்ப பெற வைக்க வேண்டும். அதுதான் இந்த நாட்டிலே நாம் செய்ய முடியும். அவர்கள் நமக்கு நம்முடைய பாதிப்புகளுடைய சரத்துக்களை எல்லாம் தெரிந்து கொண்டு நிச்சயமாக இந்த சட்டத்தை திரும்ப பெற மாட்டார்கள். வேளாண் பெருமக்கள் செய்ததை போல ஒரு வலிமையான போராட்டத்தை நாம் தொடர வேண்டும். வக்ஃபு சொத்துக்களை முன்னேற்றப்படுத்துவதற்கு எந்த திருத்தமும் அதிலே இல்லை. ஏராளமான சொத்துக்கள் இருக்கின்றது. அந்த சொத்துக்களின் மூலமாக சரியான வருவாய் கிடைக்கவில்லை என்று சொல்கின்றார்கள். அந்த வருவாயை ஏற்படுத்துவதற்கு எந்த திட்டமும் இவருடைய சட்ட திருத்தத்தில் இல்லை. ஏற்கனவே கடன் உதவி அளிக்கக்கூடிய திட்டத்தையும் இவர்கள் மூடிவிட்டார்கள். யாருக்கும் கடன் உதவி அளிக்கப்படவில்லை. நான் தமிழ்நாடு வக்ஃபு வாரியத்துடைய தலைவராக பொறுப்பேற்றப்படும் சிறுபான்மை ஒன்றிய சிறுபான்மை நலத்துறை அமைச்சகத்தில் சென்று ஏராளமான சொத்துக்கள் இருக்கின்றது, அதை முன்னேற்றப்படுத்துவதற்கு ஏதாவது திட்டங்கள் இருக்கிறதா என்று போய் கேட்டேன். ஏற்கனவே ஒவ்வொரு வக்ஃபுகளும் இங்கிருந்து அந்த வக்ஃபிலே ஏதாவது வளர்ச்சி திட்டத்தை மேம்படுத்த வேண்டும் என்று சொன்னால், வளர்ச்சி திட்டத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் 2 கோடி ரூபாய் வரைக்கும் கடனுதவி அளிக்கக்கூடிய திட்டம் இருக்கிறது என்று சொன்னார்கள். அந்த திட்டத்திற்கு இந்த ஆட்சியிலே எந்த ஒப்புதலும் அளிக்கப்படாமல் எந்த கடனுதவியும் கொடுக்கப்படவில்லை. அது சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சிலே ஒப்புதல் அளிக்கப்பட்டு கொடுக்கப்படும் என்று சொல்லிவிட்டு சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சிலே நாங்கள் கட்டமைக்கப்படவில்லை, அந்த சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சிலே இல்லை என்று சொல்லி எந்த ஒப்புதலும் தராமல் ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டங்களை ஒழித்துக் கொண்டிருக்கக்கூடிய அரசு வக்ஃபினுடைய முன்னேற்றத்திற்காக இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வருகிறது என்று சொன்னால் யாரும் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால்தான் இவர்களை நம்பி பயனில்லை, இவர்களிடத்திலிருந்து நம்முடைய சொத்துக்களை பாதுகாக்க முடியாது என்று சொல்லி பயன்படுத்தாமல் இருக்கக்கூடிய நிலங்களை எந்தெந்த பயன்பாட்டிற்கு தேவையோ அதை கொண்டு வாருங்கள், அதற்கான அத்தனை அனுமதிகளையும் தமிழ்நாடு வக்ஃபு வாரியத்தின் சார்பாக விரைவாக தருகிறோம் என்று சொல்லி கடந்த வக்ஃபு வாரியத்தினுடைய கூட்டத்திலே கடந்த மாத கூட்டத்திலே வேலூர் மாவட்டத்திலே பேராமட்டு பகுதியில் இருக்கக்கூடிய 3 ஏக்கர் 11 சென்ட் நிலத்தை அங்கே இருக்கக்கூடிய பேராமட்டு எஜுகேஷனல் சொசைட்டி பள்ளிக்கூடம் நடத்துவதற்கு கேட்டார்கள். அதற்கான ஒப்புதலை கொடுத்து அந்த தீர்மானம் போட்டு அதற்கான அனுமதியை வழங்கி இருக்கின்றோம். வரக்கூடிய மாதத்திலும் இன்னும் 3-4 திட்டங்களுக்கு அனுமதி கொடுப்பதற்கு திட்டமிட்டு இருக்கின்றோம். இப்படி சொத்துக்களை இவரிடத்திலிருந்து பாதுகாப்பது என்பது மிகப்பெரிய சவாலாக இருக்கின்றது. அந்தந்த பகுதியில் தேவையான திட்டங்களை செயல்படுத்த வேண்டும். அதன் மூலமாக இந்த சொத்துக்களை பாதுகாக்க முடியும். அதன் மூலமாக வக்ஃபுகளுக்கு வருவாயை அதிகப்படுத்த முடியும். அதன் மூலமாக அந்த வருமானத்தின் மூலமாக அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய சமுதாயத்துடைய ஏழைகளுக்கு ஏராளமான உதவிகளை செய்ய முடியும் என்று வளர்ச்சி திட்டத்திலே கவனம் செலுத்தி செய்து கொண்டிருக்கின்றோம். இவர்கள் வக்ஃபுடைய வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கு எந்த திட்டத்தையும் செயல்படுத்தாமல் வக்ஃபு வாரியத்திற்கு செலுத்தக்கூடிய சகாய தொகையை 7% 5% குறைப்பதாக மட்டும் ஒரு சட்டத்தை சொல்லி இதன் மூலமாக வக்ஃபுகளுக்கு வருவாயை அதிகப்படுத்துவதாக சொல்லி இருக்கின்றார். இது என்ன, வக்ஃபிலிருந்து வாரியத்துக்கு கொடுக்கிறதை குறைத்து வக்ஃபுடைய வருமானத்தை அதிகப்படுத்துகின்றார்கள். ஏற்கனவே வக்ஃபு வாரியத்தை நடத்துவது எப்படி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தெரியாது. தமிழ்நாடு வக்ஃபு வாரியத்திற்கு சகாயத்தொகையாக பெறக்கூடிய பணம் போதுமானதாக இல்லாமல் ஆண்டுக்கு 2.5 கோடி ரூபாய் மாநில அரசு மானியம் கொடுக்கிறது. அந்த மானியத்தையும் வைத்து இந்த சகாயத்தையும் வைத்துதான் வாரியமே நடைபெறுகின்றது. வாரியத்தில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு சம்பளம் உள்ளிட்ட அத்தனை பணிகள் நடைபெறுகின்றது. இப்ப ஏற்கனவே 2.5 கோடி ரூபாய் மானியம் வாங்கக்கூடிய நிலையில இருக்கின்ற போது, ஏற்கனவே அந்த வருமானம் குறைவாக இருக்கின்ற போது இன்னும் 2% குறைத்து வாரியத்துடைய செயல்பாடுகளை முற்றிலுமாக முடக்க வேண்டும்.
வாரியத்திற்கு கூடிய அதிகாரங்கள் எல்லாம் எப்படி எடுத்து மாவட்ட ஆட்சியருக்கும் அந்த மாநில அரசால் நியமிக்கக்கூடிய ஒரு அதிகாரிக்கும் கொடுக்கிறார்களோ அப்படி அதுபோல ஒட்டுமொத்தமாக வாரியத்தை செயல்படாமல் வைப்பதற்காக தான் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். இந்த சட்ட திருத்தம் முற்றிலுமாக திரும்ப பெறுகிற வரைக்கும் நாம் தொடர்ந்து போராடுவோம், சட்ட போராட்டத்தை நடத்துவோம். இந்திய இஸ்லாமிய தாய் சேவை இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் சார்பாக பாராளுமன்றத்தில் எதிர்த்து வாக்களித்ததோடு மட்டுமல்லாமல் உச்ச நீதிமன்றத்திலே மூத்த வழக்கறிஞர் கபில் சிபலை நியமித்து வழக்கு தொடர்ந்திருக்கின்றோம். அவர் கடந்த வழக்கு வந்தபோது அந்த விசாரணையில் எப்படி வாதிட்டார் என்பது நமக்கெல்லாம் தெரியும். தொடர்ந்து அந்த சட்ட திருத்தத்தை திரும்ப பெற தொடர்ந்து அனைத்து போராட்டங்களை முன்னெடுப்போம் என்று கூறி தொடர்ந்து இந்த பகுதியிலே மதுரை மாவட்ட ஐக்கிய ஜமாத் அவருடைய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய தலைவர் அண்ணன் எஸ்ஏ லாக்கத்திலி, செயலாளர் காஜா அவர்கள் எல்லாம் இந்த சமூகம் எப்போது பாதிக்கப்பட்டாலும் ஒற்றுமைக்கு எப்போது இங்கே குந்தகம் ஏற்பட்டாலும் அதற்காக அனைத்து ஜமாத்துகளையும் ஒருங்கிணைத்து ஒரு சமூக பொறுப்போடு செயல்படக்கூடிய ஒரு ஐக்கிய ஜமாத்தாக செயல்படுகிறது. அந்த வகையில தான் எத்தனை பணிகள் இருந்தாலும் நீங்கள் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று வந்திருக்கின்றோம். தொடர்ந்து போராடுவோம். நன்றி, நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.